ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இப்போ சமீபத்தில் நம்ம தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஜியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. வெரி வெரி இம்பார்ட்டான ஜியோ. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் TN10 பேப்பர் 1 பேப்பர் 2ல மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ குறைச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ பாருங்க, ஜியோ நம்பர் 23 என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க, 28/1/2026 இன்னைக்கு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜியோ நம்பர் 23 எங்க ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது TRB டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு இங்க பாருங்க, ஒரு 4 ஜியோ வந்து நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்திருக்காங்க. ஜியோ நம்பர் 181, ஜியோ நம்பர் 25, ஜியோ நம்பர் 166, ஜியோ நம்பர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 59, 590, 56, 590 இந்த 4 ஜியோ நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க, இங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜியோஸ் வந்து பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க. ஆர்டர் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ரீட் அபோவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜியோ பிரகாரம் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டர் இஷ்யூட் designating the teachers recruitment board as the nodal agency for conducting the Tamil Nadu teacher eligibility test and mandating that candidates must pass the teachers eligibility test in order to be appointed to the post of teacher. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜியோ என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, 181 ஒரு டீச்சரை நீங்க வந்து ரெக்ரூட் பண்றீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் நீங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வாங்க. செகண்ட், இந்த கவர்மெண்ட் ஆர்டர் செகண்ட் ரீட் அபோவ். எந்த ரீடுங்க? இந்த செகண்ட் ரீட் 25 ஜியோ நம்பர் 25 என்ன சொல்லுது அப்படின்னா, orders were issued prescribing minimum qualifying marks for passing Tamil Nadu teacher eligibility test paper 1 and paper 2, அதாவது TN10 paper 1 paper 2 to the candidates belonging to the scheduled caste இருக்கலாம், அதாவது SC இருக்கலாம், scheduled tribes ST இருக்கலாம், backward class BC இருக்கலாம், backward class of Muslim BCM இருக்கலாம், most backward class MBC இருக்கலாம், அப்புறம் denotified communities DNC, அப்புறம் டிஃபரன்ஸ் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட் இருந்தா PWDY இருந்தா அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஃபாலோஸா வந்து இருந்தது. எதை சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆஸ் ஃபாலோஸா. எப்படானா இந்த ஜியோ பிரகாரம் நம்பர் 25 பிரகாரம் இதுக்கு முன்னே எப்படி இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் வந்து 150க்கு ஸோ 60%, 150க்கு 60% அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா IR 30 மீதி 3 OR 6 6 3 90. ஓகேங்களா? அப்போ ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸா வந்து இருந்ததுங்க. ஓகேங்களா? அதே போல SC SCA ST BC BCM MBC DNC அப்புறம் PWD, ஓகேங்களா? ஸோ டிசபிலிட்டிஸா இருந்தா அவங்களுக்கு வந்து 55% கொடுத்துருக்காங்க. ஸோ 55% அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 82.5 மார்க். அது 82 ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 2 முட்டை நடந்ததுக்கு அப்புறம் அது 82 மார்க்கா என்ன பண்ணியிருந்தாங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த ஜியோ பிரகாரம். ஓகேங்களா? இப்போ 2 ஜியோ பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் ஜியோ, இந்த கவர்மெண்ட் ஆர்டர் தேர்ட் ரீட் அபோவ். ஓகேங்களா? சோ தேர்ட் ஜியோ என்னன்னு பாத்தீங்கன்னா எதுங்க, இந்த 166. ஓகேங்களா? ஜியோ நம்பர் 166 ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த 166 என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஆர்டர் தேர்ட் ரீட் அபோவ் ஆர்டர்ஸ் வேர் issued fixing the minimum qualifying marks as 40% for clearing teacher eligibility test 2025 in respect of ST candidates as one time concession. அதாவது இந்த ஒன் டைம் கன்செஷன் நீங்க நோட்டிபிகேஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க, 40% கொடுத்துருந்தாங்க. ஸோ 40% எவ்வளவு வருது பாருங்க, 40% போட்டோம் அப்படின்னா அடிச்சுன்னா 4 5 20 மீதி 2 1 4 2 60. ஸோ ST ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 60 மார்க் எடுத்தா குவாலிஃபைங் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு இந்த 2025 வந்து நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருந்தாங்க. அதை நீங்களும் நோட் பண்ணிருப்பீங்க, நம்மளும் அந்த வீடியோ போடுறப்ப சொல்லிருந்தோம். ஓகேங்களா? அது தேர்ட்ல. இப்போ ஃபோர்த் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபோர்த் வந்து என்னதுங்க, த டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அந்த ஜியோ என்ன சொல்லுது அப்படின்னா, in the letter fourth read above, the director of school education has requested the government. எதுங்க, ஸ்கூல் எஜுகேஷன் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு ரெக்வெஸ்ட் பண்றாங்க டு இஷ்யூ ஆர்டர்ஸ் fixing the minimum qualifying marks தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது TN10 பேப்பர் 1 இருக்கலாம் பேப்பர் 2 இருக்கலாம், by considering the minimum qualifying marks for passing the தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ கன்சிடர் பண்ணுங்க, கொஞ்சம் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வைங்கன்னு சொல்லிட்டு யாரு, ஸ்கூல் எஜுகேஷன் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் யார் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுதான் சூப்பரா இருக்கும். The minimum qualifying marks passing the Tamil Nadu teacher eligibility test on the basis of,
ரொம்ப முக்கியம். எதன் அடிப்படையில் அப்படின்னா அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க பாருங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் சிமிலர் ப்ரீவியஸ் இன் த ஸ்டேட்ஸ். இதுக்கு முன்னால எந்தெந்த ஸ்டேட்ல அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒடிஷா அண்ட் மகாராஷ்டிரா and to the implement the same as applicable to the Tamil Nadu teacher eligibility test. ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதே போல சேம் ஆஃபா வந்து குவாலிஃபை மார்க்ஸ் வந்து வெடிச்சிருக்காங்க. இந்த சேம் as applicable the Tamil Nadu teacher eligibility test already conducted as per the teachers recruitment board notification. ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு டெட் நோட்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க. 03/2025 ஒரு நோட்டிபிகேஷன் நம்பர் பிரகாரம் 11/8/2025 என்ன பண்ணாங்க, ஒரு டெட் நம்மளுக்கு வந்து நடத்தி அது ரிசல்ட் வராம இருக்குது. ஓகேங்களா, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டு பி கண்டக்டட் இன் ஃபியூச்சர். ஓகேங்களா, சோ இப்போ நடந்ததா இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஃபியூச்சர்லயும் டெட் நடத்த போறீங்களா, அதுக்கா இருக்கட்டும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃப்டர் கேர்ஃபுல்லி எக்ஸாமினேஷன் ஆஃப் த ப்ரொபோசல் ஆஃப் த டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அக்செப்ட் த சேம் அண்ட் டிசைட் த fix the category wise minimum qualifying marks of passing Tamil Nadu teacher eligibility test in accordance with the guidelines issued by the National Council for Teacher Education. So NCT 2011 என்ன பண்ணிருந்தாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் கொடுத்த அந்த இதுவை கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இப்ப மார்க்கை வந்து என்ன பண்ணிருக்காங்க, குறைச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மொத்தம் 150 கொஸ்டின்ஸ். ஸோ ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்பவும் போல 60%, அதாவது 90 மார்க்ஸ் அவங்க எடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா, 90 மார்க்ஸ் அவங்க வந்து எடுத்துதாகணும். அதை ஓசில வந்து அதுல வந்துருவாங்க. ஓகேங்களா, அப்புறம் பாருங்க, பிசி பேக்வர்ட் கிளாஸா இருக்கட்டும், பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமா இருக்கட்டும், எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸா இருக்கட்டும், டிநோட்டிஃபைட் கேட்டகரிஸா இருக்கட்டும், கம்யூனிட்டிஸா இருக்கட்டும், அப்புறம் டிசபிலிட்டிஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 50% மார்க்கா குறைச்சிருக்காங்க. ஸோ 50% அப்படின்றது எவ்வளவு வருது அப்படின்னா 75 மார்க்ஸ் வந்து வருதுங்க. ஓகேங்களா, அப்ப இந்த கம்யூனிட்டிலாம் நீங்க 75 மார்க்ஸ் எடுத்தா நீங்க வந்து குவாலிஃபைடு அப்படின்ற டெட் பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், நீங்க குவாலிஃபை ஆகுறீங்க. ஸோ இது குவாலிஃபை ஆனாதான் நம்ம என்ன பண்ண போறோம், யூஜிடிஆர்பி எழுத போறோம். அப்போ யூஜிடிஆர்பி ஆனா குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த சான்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, அடுத்து எஸ்சி, எஸ்ஏ, எஸ்சி. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணிருக்காங்க, 40% மார்க், அதாவது 60 மார்க் எடுத்தா வந்து அவங்க வந்து குவாலிஃபை ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது முன்னாடி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ எஸ்சி, எஸ்சிஏ ஆதி திராவிடா இருக்கட்டும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி இவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 60 மார்க்ஸ் வந்து மினிமம் மார்க்ஸா வந்து வச்சிருக்காங்க பாஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா, அப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுட்டு இருக்கும். அப்ப பிசி, எம்பிசி, பிசிஎம்ஆர் இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 75 மார்க்ஸ் வந்து நீங்க குவாலிஃபைடுங்க. நீங்க டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ், நீங்க யூஜிடிஆர்பிக்கு என்ன பண்ணலாம், படிக்கலாம் அப்படின்றாங்க. அதே போல எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஆ இருந்தா நீங்க வந்து 60 மார்க்ஸ் எடுத்தாலே நீங்க என்ன பண்ண போதும், நீங்க வந்து யூஜிடிஆர்பிக்கு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, குவாலிஃபை மார்க்ஸா வச்சுட்டாங்க. ஓகேங்களா, சோ அப்ப இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து இதுதான். So permissions hereby accorded to the teachers recruitment board follow the category wise minimum qualified marks fixed as above the teachers Tamil Nadu teacher eligibility test conduct for the teachers recruitment board notification 3. ஓகேங்களா, ஸோ ஏற்கனவே வச்சு அந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து கண்டக்ட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல வர போறதுக்கும் கண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்க வந்து 75 எஸ்சி, எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்டிஆ இருந்தா நீங்க 60 மார்க்ஸ் எடுத்திருந்தா நீங்க யூஜிடிஆர்பிக்கு படிக்கலாம். ஸோ அதர் கம்யூனிட்டிஸ் வந்து என்ன பண்ணலாம், 75 மார்க்ஸ் நீங்க வந்து குவாலிஃபைங்கா இருந்தா நீங்க வந்து யூஜிடிஆர்பி படிக்கலாம். நீங்க டெட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு தான். நிறைய பேர் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டெட் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அப்போ யூஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ யூஜிடிஆர்பில காம்படிஷன் லெவல் அதிகரிக்க போகுது. ஓகேங்களா, சரிங்க. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து இது பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சியா இருப்பீங்க. நிறைய பேர் வந்து குவாலிஃபைங் ஆயிட்டீங்க. ஏன்னா இது வந்து ஏன் மார்க் குறைச்சிருக்காங்க அப்படின்னா, இது டைரக்டா வந்து என்னதுங்க, ரெக்ரூட்மெண்ட் வந்து எக்ஸாமுக்கு போஸ்டிங்கான ரெக்ரூட்மெண்ட் இல்லை. இது வந்து ஒரு குவாலிஃபைங் மார்க்ஸ் மட்டும் தான். எதுக்கு, யூஜிடிஆர்பி எழுதுறதுக்கு ஒரு குவாலிஃபைங் மட்டும் தான் இந்த டெட் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, இந்த மார்க்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இது பாஸ் பண்ணாலும் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, யூஜிடிஆர்பி எழுதலாம். ஸோ யூஜிடிஆர்பி எழுதுறதுக்கு ஒரு நல்ல இது இருக்கு. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்ம சேனலுக்கான புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உடைய பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.